பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, தேவ சத்தம் கேட்டால் சித்தம் அறியலாம். ஆதார வசனம் யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். தேவ சத்தமும் சித்தமும் அறிந்தவர்களே. ஆடுகள் மேய்ப்பன் உவமையில் இயேசு தன்னை மேய்ப்பனாகவும் தம்மிடம் விசுவாசமுள்ள மக்களை ஆடுகளாகவும் பாவித்து பேசுகிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று தீர்க்கமாக சொல்கிறார். எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்ல முடிகிறது? அந்த ஆடுகள் மேய்ப்பனோடு உள்ள உறவு, தினமும் கேட்டு கேட்டு பழக்கம். ஆகவே அவன் ஒரு குரல் கொடுத்ததும் அவனுக்கு பின்னே புறப்படுகிறது. நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்கள் ஊர் விவசாயம், அதனால் எங்களுக்கு நன்றாக தெரியும். மத்தியான வேளையில் 2-3 மேய்ப்பர்கள் எல்லாம் மரத்தடி அமருவார்கள். எல்லா ஆடுகளும் மரத்தடி அமர்ந்து கொள்ளும், அங்கங்கே நிழலில் படுத்துக்கொள்ளும். கொஞ்ச நேரம் இவர்கள் எல்லாம் விளையாடி விட்டு பின் புறப்படுவார்கள். புறப்படும்போது அவன் ஒரு குரல் கொடுப்பான், அது வித்தியாசமான. இன்னொருத்தர் இன்னொரு குரல் கொடுப்பான், இன்னொருத்தர் இன்னொரு வேறு மாதிரி குரல் கொடுப்பான். அந்த குரலுக்கு தக்க புரிந்து அந்தந்த ஆடுகள் புறப்பட்டு போவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி. அந்த குரலுக்கு அவன் ஆடுகள் மட்டும் பின்னாக போகும், அவன் முன்னாக செல்வான். இயேசு சொல்கிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்கிறார். அப்படி என்றால் நம்முடைய சத்தத்தையும் அவர் இனங்கண்டு வைத்திருக்கிறார். நம்முடைய குரல் அவருக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியுங்களா? கோடி 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 மக்கள் இருந்தாலும் உங்களுடைய குரல் இயேசப்பாவுக்கு நன்றாக தெரியும். யாக்கோபு தன் தாயின் ஆலோசனையின்படி ஈசாக்கிடம் தன் தாய் சமைத்து கொடுத்ததை எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறான். ஈசாக்கு, எப்படியப்பா இவ்வளவு சீக்கிரம் உனக்கு அகப்பட்டது என்கிறார். யாக்கோபு பதில் சொல்கிறார், ஈசாக்கிற்கு பார்வை இல்லை, அருகில் வர சொல்லி தடவி பார்க்கிறான். சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்கிறான். ஆதியாகமம் 27:22. ஏன்? கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட சத்தம். பார்வை இழந்திருந்தாலும் ஒரு தகப்பன் எத்தனை பேர் மத்தியிலும் தன் பிள்ளையின் சத்தத்தை இணை கண்டுகொள்ள முடியும்? பிறந்த 3 அல்லது 4 மாத குழந்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள், அமைதியாக படுத்திருக்கும். தன் தகப்பன் சத்தத்தை, தாயின் சத்தத்தை கேட்டதும் கழுத்தை வளைத்து சத்தம் வரும் திசையை நோக்கி பார்க்கும். கவனித்ததுண்டுங்களா? எப்படி பழக்கம், இரவு பகலாக அந்த சத்தம் கேட்டு கேட்டு பதிந்து விட்டது அந்த குழந்தைக்கு. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். உன்னத பாட்டு 2:7 சூலமித்தியால் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். நேசர், இயேசுனுடைய நேசர். இயேசு இவளுடைய நேசர். மற்றவரிடம் சொல்லுகிறார் இயேசு, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ண வேண்டாம், என்று தூங்கட்டும் என்கிறார். உடனே அவள் எழும்புகிறாள், இது என் நேசருடைய சத்தம். கேட்டீர்களா? தூக்கத்திலும் கூட நாம் நம் இயேசுவின் சத்தத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அது முடியும், அவரவர்களுக்குத்தான் புரியும். அவர் புரியும் வண்ணம் பேசுகிறார். யோனாவுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, மீனை, அவ்வளோ பெரிய மீனுக்கு யோனாவை விழுங்குவதற்கு கட்டளையிட்டார். அப்போ மீனுக்கு புரியும்படியாகத்தானே இவர் பேசியிருக்க வேண்டும். மீனுக்கு இவருடைய சத்தம் புரிகிறது. அப்போ நமக்கு புரியாதுங்களா? நமக்கு புரிய மாதிரி பேச மாட்டாரா? எலியாவைக்கு யோனாவுக்கு, அதே யோனா இதில் ஒரு சூரச்செடியை கட்டளையிடுகிறார்கள். அந்த சூரச்செடிக்கு இவருடைய பாஷை புரிகிறது. அந்த சூரச்செடியை அரித்து ஒன்றுமெல்லாம் ஆக்குவதற்கு ஒரு பூச்சியை கட்டளையிடுகிறார். அந்த பூச்சிக்கு இவருடைய சத்தம் புரிகிறது. காற்று, கடல் சத்தத்தை கேட்டு அடங்குகிறது. காய்ச்சலுக்கு கூட கட்டளையிடுகிறார். அசுத்த ஆவிகளுக்கு அவருடைய பாஷை புரிகிறது. காற்றுக்கு புரிகிறது, தண்ணீருக்கு புரிகிறது. நமக்கு புரியும்படி சொல்ல மாட்டாரா? நிச்சயம் சொல்லுவார். பிரியமானவர்களே, நாம் அவரின் சத்தத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு நாம் அவரோடு பழகி உறவில் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி? அப்போ தான் நாம் உறுதியாக சொல்ல முடியும், இது என் இயேசுவின் சத்தம், எனக்கு தெரியும் என்று. இது நம் உணர்வை சார்ந்ததல்ல, வேதம்தான் அவருடைய சத்தம். வாசித்து 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 கேட்டு கேட்டு மனதில் வைத்து தியானம் பண்ணி அந்த பழக்கம் இருக்குமானால் உங்களோடு எளிதாக ஆவியானவர் பேசுவார்.
அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:1. ஆம், வார்த்தை தான் கர்த்தர், கர்த்தர் தான் வார்த்தை. எதற்கு நம்மோடு பேசுகிறார்? எப்போது பேசுகிறார்? நாம் அவருடைய சித்தம் அறியாமல் வேறு வழியில் போய்கொண்டிருக்கும் போது இடைபடுகிறார். நீங்களும் நானும் புரிய மன்னும் பேசுகிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆகாரோடு பேசினார். அவள் சாராளோடு மனக்கஷ்டம், அதனால் புறப்பட்டு வந்துவிட்டால் பிரெக்னண்ட்டாக இருக்கிறார். ஆகாரோடு, எங்கே போகிறாய் ஆகார், நீ திரும்பி போ, அவள் கையில் என்னை அடங்கி இரு. அதுதான் சித்தம். இஸ்மவேல் பிறக்க வேண்டும். இஸ்மவேலும் ஆபிரகாமும் ஒரே நாளில் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். முதலாக விருத்த சேதனம் அப்பாவும் மகனும் ஒன்றாக பண்ணுகிறார். இதெல்லாம் நடக்க வேண்டும், அதன் பின் தான் வர வேண்டும். இது தேவ திட்டம். போய்விட்டார். மறுபடியும் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேலும் அவளும் வருகிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தண்ணீர் இல்லாமல் அவன் சாகிறது போல் இருக்கிறான். அவர் அழுகிறாள், பேசுகிறார் ஆகாரோடு. இந்த முறை ஆசீர்வாதம் சொல்லுகிறார், துறவை காட்டினார், தண்ணீர் கொடுத்தார், அவளுக்கு புரியமென்ன பேசினார். நீ கைப்பிடித்து கொண்டு போ, இவனை நான் பெரிய பிரபுக்கும் ஆக்குவேன் என்று சொன்னார். அவளுக்கு புரிந்ததே, அவளை ஆண்டவருடைய பிள்ளையா, ரட்சிக்கப்பட்டவளா, பழி செலுத்துகிறவளா, ஏதும் இல்லையே, அவளோடவே பேசுவார்ன்றா, நம்மோட பேச மாட்டாரா? நாம் தொய்ந்து யாரும் இல்லை என்று அமர்ந்திருக்கும் போது கட்டாயம் பேசுவார். அப்போ மட்டும்தான் பேசுவார், எப்பொழுதும் பேசுவார். எப்போ அவர் பேச வேண்டும், நாம் அறிய வேண்டும், புரிய வேண்டும், நடக்க வேண்டும் என்று அவர் ஆலோசனை வைத்திருக்கிறாரோ, யோசனை வைத்திருக்கிறாரோ, திட்டம் வைத்திருக்கிறாரோ, அப்போ பேசுவார். கவலைப்படாம வேண்டாம் மகனே, நான் இருக்கிறேன். நான் உனக்கு முன்னே சென்று உனக்கு முன்னேல தான் போய்கொண்டிருக்கிறேன். நான் முன்னே சென்றாலும் உன்னோடு தான் இருக்கிறேன். பாதையை செவ்வையாக்கு, நீ நடந்து வா. பாதை செவ்வையாக்கவில்லை என்றால் நீ மூடியிருக்கிற கதவை நோக்கி பயணித்து கொண்டிருப்பாய். எனக்கு பின்னே வா, நான் உனக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறேன். என்னிடம் வந்தால் ஒருவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னார் அல்லவா? இங்கேயும் வாழலாம், அங்கேயும் வாழலாம். அதை ஒருவனை பூட்ட மாட்டான் என்கிறார். கிதியோனிடம் பேசினார். நீர் பேசுவது நீர்தானா என்று அவன் உறுதிப்படுத்தி கொண்டான், அடையாளம் கேட்டு. சங்கீதம் 89:15 சொல்லுகிறது, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். நம்மை பற்றித்தான் வசனம் சொல்லுகிறது. கம்பீர சத்தம் தேவ வார்த்தை. அதற்குள்ள இருக்கிற கம்பீரம், தைரியம், நம்பிக்கை வேறு எதிலையும் கிடையாது. இதை நாம் அறிய வேண்டும். இது அறிவதற்கே பல வருடங்கள் ஆகிவிடுகிறது. வார்த்தை கூட நமக்கு பழக்கம் இருக்க வேண்டும். இதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய பாதையில் அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். வார்த்தை அறிய வேண்டும், புரிய வேண்டும், அதில் நடக்க வேண்டும். நடக்க ஆரம்பிக்கும் பொழுது வெளிச்சம் என்பதுடைய கிருபை, அந்த கிருபை நம்மளை வழி நடத்தி கொண்டு போகும். யோபு 22:21 சொல்கிறது, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். எவ்வளவு தீர்க்கமான வாக்கு! வார்த்தையோடு தான் நமக்கு பழக்கம் இருக்க வேண்டும், அதனால் நன்மை உண்டு. அவருடைய வார்த்தையை கொண்டு அவரிடம் செல்ல வேண்டும். அப்பா, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, இப்படி வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே, ஏன் எனக்கு செய்யக்கூடாது என்று நாம் கேட்கலாம், டிமாண்ட் பண்ணி கேட்கலாம். ஏன் கேட்கக்கூடாது? நீ அப்படி தப்பி செய்தா, இப்படி தப்பி செய்வா, அது மனிதர்கள், அதையெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். சரி பண்ண சொல்லுவார், அது சரி பண்ணி கொள்ளலாம். இது உனக்கு அல்ல இந்த வாக்கு, கீழே போடு என்று சொன்னாலும் சொல்ல மாட்டார். நீங்கள் வார்த்தையை கொண்டு போகும்பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைவார். அதான் அவருடைய பாஷை. உங்களுடைய பாதையை உங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் சொல்லுவார். இதை செய், இது செய்யாத, இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துக்கு போ, உள்ளுக்குள்ளேயே உணர்த்துவார் உங்களுக்குள்ளே. இதற்கு நம்ம காதும் மனமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதில் அவங்க சொன்னது, இவங்க சொன்னது, அந்த குப்பை இந்த குப்பை போட்டு லோடு பண்ணி வைக்கக்கூடாது. மனசில் தேவ வார்த்தையை மட்டுமே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். மீன் எப்படி தண்ணிக்குள்ளேயே பார்த்துருக்கிறீங்களா? எப்படி வளைஞ்சு வளைஞ்சு ஆனந்தமாக இருக்குது. அந்த மீனை தூக்கி வெளியில் போட்டு பாருங்கள், துடிதுடிச்சு போகும். அப்படி நம்முடைய மனசு வேதத்துக்குள்ளேயே அலைபாய வேண்டும், உலாவி வர வேண்டும். உங்களுடைய பாதை, வாழ்வு சகலமும் உங்களுடனே அதை பற்றி பேசுவதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். தெய்வ சத்தம் கேட்டு உங்கள் காதுகள் கேட்கக்கூடிய காதுகள் பாக்கியம் உள்ளது. அந்த சத்தம் புரிந்தால் உங்களுக்கு ஆண்டவருடைய சித்தம் தெரியும், தெளிவாக தெரியும். அதில் நடந்தால் சகலமும் நன்மைகள் உங்களை பின்தொடர்ந்து வரும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீ நேரடியாக பேசுகிறவர், பேசி பேசியே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். உம்முடைய வாயின் வார்த்தையில் வல்லமை உண்டு தகப்பனே. வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான் என்றிருக்கிறது. ஒரு நாளும் சகலத்திற்கு நீர் எங்களோடு பேச வேண்டும், வழிநடத்த வேண்டும்.
இது உங்கள் சத்தம்தான் என்று உறுதிப்படுத்தி காட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு எத்தனை சத்தங்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும் என் இயேசுவின் சத்தத்தை நான் அறிவேன், கீழ்ப்படிவேன், திறந்த வாசலை கண்டடைவேன். ஆமேன். ஹல்லேலூயா.